ஏய் அவங்க 3 பேர்ல யாருன்னா அவனே செலக்ட் பண்ண போறான்டி. வாடி போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கம் ஆன் ப்ரோ. ஓகே. ஒரு நிமிஷம். ஆட்டன் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏன் பேர் என்ன அப்படி? யா. நாமளே எழுதி நாமளே எடுத்தா நல்லா இருக்காதுல்ல? வாடி கிளம்பலாம். 1 minute. Hey, yo girls. Could you come here? Yeah, please come. Yeah, please come. Could you pick up 3 sheets? Yeah, 3. என்னடி 3 செலக்ட் பண்ண சொல்றான்? ஒண்ணுதானே? ஹலோ, 3 எதுக்கு? அவங்க எடுக்காத சீட்ல யார் பேர் இருக்கோ அவன் தான் ஜானு லவர். Okay, quick, come on. Okay. Come on, 3. Great. And the luckiest lover is பாத்துங்க boss. Excuse me. Hello. பப்பிக்கு பாப்பி. மறுபடியும் ரவுண்ட் போறியாமா? ரவுண்ட் ஆகுது, சவுண்ட் ஆகுது. காட்டன் போல்டு பப்பே. என்ன நடக்குது அங்க? ப்ளீஸ் ராம், எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம் ராம், ப்ளீஸ். என்ன ஜானு, லைஃப் ஒரே ஆங்கிள் இருந்து பாத்துட்டு இருக்க. இன்னொரு ஆங்கிள் இருந்து பாரு. என்ஜாய் பண்ணு. ஹேப்பி பர்த்டே. கண்ணை தந்து பாரு. கீழே பாரு. ஸ்மைல். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில லவ் பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கிற? கம் ஆன், ஸ்மைல். ஸ்மைல். நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப். அது அதுக்கு ஒன்னோட இப்படி வேஸ்ட் பண்ணணும். Careful, careful. ஜானு, எப்படி இருந்தது சர்ப்ரைஸ்? எப்படி இருந்தது? ஓய், wait, I'm coming. லைஃப நானும் அவன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு பப்பி. So sad. நான் எவ்வளவோ லவ் ஸ்டோரி கேட்டிருக்கேம்மா, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா உன் லவ் ஸ்டோரி தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது என் தகுதிக்கு மீறின காதலா இருக்கு. பப்பி, இப்படியே போனா நான் அவன் வலையில விழுந்துருவேனா? வேணா அப்படிங்கிற வார்த்தை உனக்குள்ள வந்துட்டானே, நீ அவன் வலையில விழுந்த மாதிரி தான். உன்னை இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். யாரால பப்பி? உன் டாடி. எங்க அப்பா வலையா? எஸ், யுவர் டாடி. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியா gift கொடுப்பாங்க? ஹாய் லபுதாஸ். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏன் என்னாச்சு? என் 12 வருஷ காலம் நான் தியாகம் பண்ண வேண்டியதா போச்சு. 12 வருஷ காதல தியாகம் பண்ணிட்டியா? யாருக்காக? ஜானுக்காக. ஜானுக்காக? ஜானுக்கு கல்யாணம் ஏற்பாடாயிருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஜானுக்கு கல்யாணமா? எல்லாம் ஒன்னாலதான். டேய், நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ற, அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. பாவம், அவளை விட்டுறா. என்னடா, என்ன தியாகம் பண்ண சொல்றீங்க? உனக்கு திடீர்னு என்கேஜ்மெண்ட்னு சொன்ன உடனே என்னால நம்பவே முடியலடி. பாரு, உங்க அப்பாவால நீ எஸ்கேப் ஆயிட்ட. மாப்பிளைய பார்த்தேன், செம்மையா இருக்கா. ஆமாடி, இதுக்கு மேல உனக்கு ரொமான்டிக் லவ் ஸ்டார்ட் ஆயிடும்டி ஜானு. வெல்கம். ஆமா. இங்க எதுக்கு வந்த? ஜானு கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன். முடியாது, அவளுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா? எனக்கு பயந்து எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? டேய், உனக்கு எதுக்குல நாங்க பயப்படணும்? அதான் தெரியுது அங்கிள். எங்க ஜானு என்ன லவ் பண்ணிட்டு போறாளுன்னு உங்களுக்கு பயம். நான்சென்ஸ். அது உன்னுடைய பிரம்மை. ஓகே, ஜானு கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். டேய், இந்த வீட்ல காதல்ங்கிறது லைஃப் டைம் பந்தம். அது உனக்கு தெரியாம இருக்கலாம், என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும்டா. 2 நிமிஷம் இல்லடா, 2 மணி நேரம் கூட பேசிக்க. ஒன்றும் பண்ண முடியாது. டேய், கூப்பிடுற சாடு. நைஸ். கல்யாணம் பண்ணிக்க போறேன். குட். உங்க அப்பா சொன்னாரு சம்மதிச்சியா? இல்ல எனக்கு பயந்து போய் சம்மதிச்சியா? இல்ல. பின்ன முடிவு எடுத்தது யாரு? நான் தான்.
உனக்கு டிசைட் பண்ண கூட தெரியுமா? எப்படி டிசைட் பண்ண? சீட்டு குலுக்கி போட்டா. அம்மா மாப்பிள்ளை யாரு? குட் சாய்ஸ். சூப்பரா தான் இருக்கான். பண்ணிக்கோ. நான் குறுக்கவே வர மாட்டேன். ஆனா நான் கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோ. இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிற? அவன் தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவான்னு என்ன உத்தரவாதம்? கம் ஆன் டெல் மீ. உன்கிட்ட சொல்ல எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக கேட்கல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேக்குறேன். இருந்தா ஜானு லைஃப்ல ராம் குறுக்க வரமாட்டான். இல்லன்னா ராம் கிட்ட இருந்து ஜானுவை எவனும் பிரிக்க முடியாது. ஓ கூப்பிடுறாங்க. ஓ பாவம், அவனும் என்ன மாதிரியே காதல தியாகம் பண்ணிட்டான். சாக்ரிஃபைஸா? அவனை பத்தி உனக்கு இவ்வளவுதான் தெரியும். அவனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணனா உன் மூளையே போயிடும். ஓ 2 மணி நேரம் தேவைப்படல. 2 மினிட்ஸே அதிகம். போங்க போய் தட்ட மாத்தீங்க. அட போங்க சித்தப்பு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம். இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிறேன்? அவன் தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவான்னு என்ன உத்தரவாதம்? எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக கேட்கல. இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்கிறேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம் டாடி. இவ்வளவு நாளா லவ் பண்ண பொண்ணுங்களை கட்டி விட்ட, இப்ப மேரேஜ் நிறுத்த ஆரம்பிச்சிட்டியா? நீயும் லவ் பண்ண மாட்ட, மத்தவங்களே கல்யாணம் பண்ண விட மாட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் மாயா, கூல் மாயா. ஏய் கேளு. ஏய் ஜானு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல முடிவு எடுத்திருக்கா. அவளை போய் என்கரேஜ் பண்ணு. அதுக்காக அவ வீட்டுக்கு போவோம். அட பாவி ராமா. என்னடா? ஏய் சொல்றதை கேளுடா. ஏய் ராம். ஏய் என்னடா இவன்? ராம். ஏய் ஹாய் ஜானு, எப்படி இருக்க? உன் ஃபேஸ் தெளிவா இருக்க. யாருப்பா? ஹலோ அங்கிள். ஏய் சேகர், சீக்கிரம் ஜானு கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு போலாம். என் வீட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு என் முன்னாடி நின்று பேசுறியா? எவ்வளவு தைரியடா உனக்கு? இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போடா அவுட். போ போடா. சித்தப்பு கூல் சித்தப்பு. அங்கிள் என்கேஜ்மெண்ட் நின்னதுக்கு நான் காரணம் இல்ல, உங்க பொண்ணுதான். என்கேஜ்மெண்ட் யாரால நின்னுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளியே போ. அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியே டாடி. போடும். நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. என்கேஜ்மெண்ட நான் தான் நிறுத்தினேன். அதுக்காக உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. ஆமா சீட்டு குலுக்கி போட்டவதான். ஆனா ஒரு விஷயத்துக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு யார் வேணும், எப்படிப்பட்டவ வேணும்னு இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப உன்னால நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் லாங் என்ன லவ் பண்றவன் தான் எனக்கு வேணும். ஆனா அது உறுதியா நீ மட்டும் இல்ல. ஜானு எங்க 3 பேர்ல உனக்கு யாரை பிடிக்கும்ன்றத நீ தான் டிசைட் பண்ணு ஜானு. வேலண்டைன்ஸ் டேக்குள்ள என் முடிவை சொல்றேன். ஹாய் ஜான். ஹே பாய்ஸ். சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நடக்கட்டும், நான் இங்க வெயிட். அவளும் லவ் பண்ண மாட்டான், நம்மளையும் லவ் பண்ண விட மாட்டான். அவன் அப்படித்தான். நாங்க பாத்துக்கிறோம் ஜானு. ஜான். ஹலோ ஹலோ ஹலோ. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ற? டிஸ்டர்பா? லவ் பண்றேன் பாஸ். லவ் பண்றியா? ஆனா ஜானு கூட உன்னை லவ் பண்ணோம்ல. ஆமா ஜானு தான் இவனை கேம்ல தூக்கிட்டால. அப்புறம் ஏன் பாஸ் உனக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ்? ஏய் உங்களையே லவ் பண்றான்னு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கும்போது எனக்கு இருக்க கூடாது?